ஸ்ட்ரெஸ்னால எனக்கு தூக்கம் வரல. ஸ்ட்ரெஸ்னால எனக்கு பயங்கர இரிட்டபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பண்ணுங்க. ஸ்பெஷலி நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதனால நான் எதுவும் கத்துக்க மாட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்ட நம்ம கிட்ட இருந்து எப்படி எடுக்கலாம்? வணக்கம். நான் டாக்டர் சுதாமதி ஃப்ரம் தருண் ஆயுஷ் கிளினிக். இயற்கை வழியில் உங்கள் ஆரோக்கியம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஸ்ட்ரெஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணாதவங்க இன்னைக்கு யாருமே இல்லை. சின்ன வயசு குழந்தையில இருந்து எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்பெஷலி பெண்கள் இன்னைக்கு அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை நம்ம கிட்ட இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். ஹவுஸ் ஒய்ஃப் மேம், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு டிப்ரெஸ்டா சொல்றாங்க. ஒர்க்கிங் விமன் மேம், நான் ஒர்க்கிங் விமன் மேம், பயங்கர ஒர்க் லோடு, வீட்லயும் பார்க்க முடியல. ஸோ இது மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ஸோ நம்ம எப்படி இருந்தா நம்ம ஹாப்பியா இருப்போம்? ஸோ நம்ம மனநிலை தாங்க காரணம். நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, நம்ம மனசு ஹாப்பியா இருக்கணுமா, நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் கொண்டு வரணும். மாற்றம் முதல்ல நம்ம கிட்ட இருந்து தாங்க வரணும். ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு டிராயிங் பண்ண பிடிக்குமா, பாட்டு கேட்க பிடிக்குமா, சின்னதா ஒரு மேக்கப் போட பிடிக்குமா, பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பண்ணுங்க. ஸ்பெஷலி நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், அதனால நான் எதுவும் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்க ஒரு சின்னதா ஒரு நண்பர்கள் வட்டம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்துல நியர்பை உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது. உங்களுக்கு டெய்லரிங் பிடிக்குமா, பக்கத்துல உள்ள இன்ஸ்டியூட் போய் சும்மா போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வருது. அதுல நான் உங்களுக்கு என்ன கத்துக்க பிடிக்குமோ அதை சிம்பிளா கத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. சின்னதா ஒரு ஆர்கனைசிங் டிப்ஸ் இருக்கா, அதை எப்படி நம்ம கத்துக்கிறது, ஒரு வீட்டுல அழகா செடி வளர்க்கறது எப்படி, சின்ன சின்ன விஷயங்கள், புது புது விஷயங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது உங்க மைண்டை ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கும். நீங்க ஒர்க்கிங் விமனா, நான் ஒர்க் லோடுல இருக்கேன், நான் என்னால வீட்டையும் பார்த்துக்க முடியல, இங்கேயும் மேனேஜ் பண்ண முடியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஒர்க்கிங் விமனா இருக்கதா ரொம்ப ப்ரௌடா நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. உங்களை நீங்க வேல்யூ பண்ணுங்க. வீட்டில் இருக்க யாரும் உங்களை கூப்பிட்டு பாராட்டணும்னு நினைக்காதீங்க, உங்களை வேல்யூ பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு முதல் ஸ்ட்ரெஸ். நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் யாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணலை, யாருமே என்னைய அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுதான் அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப் அண்ட் நீங்கள் உங்களை முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன், நான் நிறைய விஷயம் என்னோட ஃபேமிலிக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். தென் லவ் யுவர் செல்ஃப். சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், நான் ஒர்க்கிங் விமன், இந்த மாதிரி சாக்கு சொல்லி உங்களுக்கான ஃபிசிக்கல் எக்ஸசைஸையோ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சின்னதாக ஒரு யோகா பண்ணுறதோ இல்லை ஒரு மைல்டாக மார்னிங் ஒரு பிரிஸ்க் வாக் போகிறதையோ ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 10 மினிட்ஸ், எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் என்னால் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்னால எனக்கு தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ்னால எனக்கு பயங்கர இரிட்டபிளாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்னால நான் அதிகமாக சாப்பிட்றேன், ஸ்ட்ரெஸ்னால எனக்கு ஓவர் வெயிட் போடுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஹோமியோ மருத்துவத்தில் நல்ல ஒரு தீர்வு இருக்குது. ஸோ நீங்கள் ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி ரொட்டீன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம்.